திமுகவினரை குறிவைத்து அடிக்க பாஜக தயாராகிவிட்டது. முதல் பலி நான். அமைச்சர் KN நேரு பேச்சு. சற்று முன் கிடைக்கப்பெற்ற செய்திகள். திமுகவில் இருப்பவர்களை குறிவைத்து அடிப்பதற்கு பாஜக தயாராகிவிட்டது. முதல் பலி நானாகிவிட்டேன். எது வந்தாலும் நிற்போம். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அடிக்க பந்து மாதிரி எழுந்திருக்க வேண்டுமே தவிர விட்டு விட்டு போகக்கூடாது என திருவாரூரில் நடைபெற்ற திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் அமைச்சர் KN நேரு பேசியிருக்காரு. திருவாரூரில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் KN நேரு பாஜக திமுகவினரை குறிவைத்து தாக்குவதற்காக குற்றம் சாட்டியிருக்காங்க. மேலும் எந்த தாக்குதல்களையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் பந்து போல மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் என்று அவர் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்காரு. இந்த கூட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனையும் வழங்கப்பட்டன. திருவாரூர் மாவட்ட திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைமையில் நடைபெற்ற இந்த மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்தில் திமுக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான KN நேரு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். பூண்டி கலைவாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் BDA முகவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் KN நேரு திமுக கூட்டணியில் இருந்து யாரும் வெளியேறவில்லை. ஆனால் எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணியில் பாமக இரண்டாக பிரிந்திருக்கு. தேமுதிக வெளியேறிவிட்டது. சசிகலா, DTV தினகரன், OPS, செங்கோட்டையன் போன்றோர் பல பிரிவுகளாக பிரிந்திருக்காங்க. திமுக ஒற்றுமையாக இருக்குது. முதலமைச்சர் MK ஸ்டாலினை இரண்டாவது முறையாக முதல்வராக்குவது திமுகவின் கடமை. இது அவருக்காகவோ கழகத்திற்காகவோ அல்லாமல் பொதுமக்களின் நன்மைக்காகவும் நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து கிடைப்பதற்காகவும் செய்யப்பட வேண்டும். வாக்குச்சாவடி முகவர்கள் சரியாக செயல்பட்டால் பாதி வெற்றி உறுதி செய்யப்படும் என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர் திமுகவில் உள்ள ஒவ்வொருவரையும் குறிவைத்து தாக்குவதற்கு பாஜக தயாராகிவிட்டது. அதில் முதல் பலியாக நான் ஆகிவிட்டேன். இருப்பினும் எந்த தாக்குதல்களையும் எதிர்கொண்டு நிற்போம். அடிக்க பந்து மாதிரி எழ வேண்டும். துவண்டு விழக்கூடாது என பேசியிருந்தார். தமிழ்நாட்டில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர்வாகங்கள் துறையில் நடைபெற்ற பணி நியமனங்களுக்கு லஞ்சம் பெற்றுக்கொண்டு நியமனம் செய்திருப்பதாக அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு கடிதம் அனுப்பியிருக்கு. அதில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர்வாகங்கள் துறையின் சார்பில் உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், துப்புரவு ஆய்வாளர் உள்ளிட்ட பணிகள் 2538 பணிகளுக்கு தேர்வு நடைபெற்றது. அதில் ஒவ்வொரு பதவிக்கும் 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டதாகவும் அதற்காக சில செல்வாக்குமிக்க அரசியல் தலைவர்களும் அவரது நெருங்கிய தொடர்புடையவர்களும் தேர்வு செயல்முறையை முறைகேடாக மாற்றி 2025 ஆகஸ்டில் குறைந்தது 150 தேர்வர்களுக்கு நியமன ஆணைகள் வழங்கப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கு. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மற்றும் அவரது சகோதரர் ரவிச்சந்திரன் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த முறைகேட்டு தெரிய வந்ததாகவும் அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கு. இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அமைச்சர் KN நேரு இவ்வாறு பேசியிருக்காரு. KN நேரு பேசுனதை எந்த மாதிரி பார்க்குறீங்க? அவர் கண்டிப்பாக கைது செய்யப்படுவாரா என்பதை நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க.